நண்பர்களே, இப்போ உள்ள மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு இப்ப. ஓகே, முந்திலாம் வந்து நம்ம காலத்துல ஸ்ட்ரெஸ் என்னன்னு தெரியாது. இப்ப குழந்தை பருவத்திலேயே ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. ஏன்னு சொன்னா நம்மளும் பேரண்ட்ஸ் வந்து நம்மளும் ஒரு காரணவாதியா இருக்கும். அவங்க மேல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து அங்க திணிக்கப்படுது. ஓகே, நம்மளோட ஹோப் அவங்க மேல வைக்கிறோம். அந்த ஹோப் வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் ஆயிடுது. சரிங்களா? அதனால அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. இப்பயே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க நம்ம வயசுல அவங்க எப்படிங்க இருப்பாங்க? ஹெல்த்தியா இருக்க முடியுமா? என்ன நினைச்சு பாக்குறீங்க? ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை தருத்துங்களா? எவ்வளவு இம்பாக்ட் இருக்குங்க உடம்புக்கு? அவங்களுடைய உள்ளுறுப்புகளை பாதிச்சிடும், அவங்களோட பிரெயின் நர்வ்ஸை பாதிச்சிடும், நம்மளோட நியூரான் சிஸ்டம் பாதிச்சிடும், அவங்க ஃபோக்கஸ் ஓடிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னா அவங்கள வந்து ரொம்ப டேக்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நம்ம பாய்க்கிற வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும், கணக்கா இருக்கணும், சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷமா செய்ய வைக்கிறாங்க அவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் நம்ம அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னா சனித்தர தெராப்பிங்க. சனித்தர தெராப்பி அவங்க வந்து டெய்லி அவங்க டைம்ல ஒதுக்கி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் ஒரு மாணவரோட டைம் டேபிள்ல வந்து செல்ஃப் தெராப்பின்னு போட்டுக்கிட்டு டைம் டேபிள் அவங்க டைம் போட்டுட்டு 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு அவங்க வந்து செய்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா டெய்லி அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க வந்து இல்லாம வச்சிருக்காங்க. சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா செயல்படுவாங்க, படிக்கலாம், மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், அவங்களோட தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கும், அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஓகே படிச்சு அவங்க என்ன அடையணுமோ அதை அடையிறதுக்கு சனித்திர தெராப்பி வந்து நிச்சயமா அவங்க உதவி செய்யுங்க. ஸோ இதை வந்து ஒரு வீட்டுக்கு ஒன்று இருக்குனாங்க. நன்றி, வணக்கம்.